அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏழுமலையை எப்படியாச்சு சொல்லி நம்ம செல்லினை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து அமைச்சர் வீட்டு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம பாக்கியாவுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்ன அந்த பெருமாள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வாங்க உள்ளே வந்து வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கி ஐயாவோட பிறந்தநாள், டைம் வந்து முன்ன பின்ன தான் ஆகும், எந்த நேரத்தில் ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது, நான் கூப்பிட்ற நேரத்தில் வந்து நடந்த உங்கள் பிரச்சனையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டு போயிடுறாங்க. அங்கே என்னடான்னா நம்ம கவுன்சிலர் ஏழுமலை அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்திருக்கிற எல்லாருமே அமைச்சருக்கு வந்து மாலை அணிவிச்சு பாராட்டெல்லாம் தெரியப்படுத்துகிற கையோட நம்ம பெருமாள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சமைக்கிறதுக்காக ஒரு குக்கிங் ஆர்டர் எடுக்கிறவங்கள வந்து பேசியிருக்காங்க. பார்த்தா அவங்க எதுவுமே நல்லா சமைக்காமல் காரமும் உப்பும் அப்படி இப்படி சமைச்சு வச்சுருக்காங்க. அதை டேஸ்ட் பண்ண ஒருத்தர் வந்து சத்தம் போட, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது யார்? பெருமாள் தானே. பெருமாள் வாயா, என்னையா ஆளை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்? அமைச்சருக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காதுன்னு தெரியும், வீட்டில் நல்லா சுத்தமாக வீட்டில் சமைக்கிற மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவார்னு தெரியும், இவங்களெல்லாம் வச்சுட்டு என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்ல அவங்களும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ கன்றவே இருக்குது, இங்கேருந்து கிளம்புங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல் ஆர்டர் எடுத்தவங்களை வந்து துரத்தி விடுறாங்க. இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியா ஒரு பக்கம் நோட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உடனே ஒரு என்ன பண்ணுறேங்க பாருமா, உங்கள் விஷயத்த பேசுகிற நிலமையில நான் இல்லை, எங்கேயும் ஏற்கனவே 1008 பிரச்சனையாக இருக்குது, நீ போய் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமாள் வந்து சமைக்கிற இடத்துக்கு போகிறாங்க. உடனே பாக்கி வந்து, சார் உங்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன், நான் வந்து நல்லா சமைப்பேன், நான் வேணா இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்ல, உடனே வந்து என்னம்மா நீங்கள் நடத்துறது சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறீங்க, உங்களால் போய் எப்படி 150 பேருக்குலாம் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து, நான் வந்து இப்போ தான் சின்னதாக மெஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன், அதுக்கு முன்னாடி பெரிய 2 ரெஸ்டாரண்ட், ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டை நான் தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கூட இருந்தவங்களும், ஆமாம் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம், சாப்பாடு அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்கிறாங்க. பாக்கியாவும் வந்து சிஎம் மேடம் வீட்டில் சமைச்சதை, அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலர் அப்படி இப்படின்னு நிறைய இடத்துல சமைச்சது எல்லாத்தையுமே வீடியோவை எடுத்து வச்சுருந்து காட்டுறாங்க. 5000 பேருக்குலாம் நான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே, சரி நீங்களே சமைச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாக்கியாவும் தேவையான திங்ஸை வாங்கிட்டு வாங்க, நான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையலுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதனால் நம்ம பாக்கியாவுக்கும் ஏழுமலைக்கும் பெரிய பிரச்சனை வரப்போது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.